எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 மார்ச் 2025 மற்றும் 3 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு நன்றி. ஏன் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஏன் நம்ம சேனலை விட்டு வெளியில் போகிறீங்கன்னு தெரியல. பட் இருந்த போதிலும் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோ தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி கலெக்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். முதல் கேள்வி, உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மாநாடு 2024-25 தொடங்கி வைத்தவர் யார்? உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மாநாடு 2024-25 தொடங்கி வைத்தவர் யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இரண்டாவது கேள்வி, வனவிலங்குகளுக்கான தேசிய வாரியத்தின் 7வது கூட்டம் கிர் நகரில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? வனவிலங்குகளுக்கான தேசிய வாரியத்தின் 7வது கூட்டம் கிர் நகரில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த மூன்றாவது கேள்வி, ஜூனாகட்டில் வனவிலங்குகளுக்கான தேசிய பரிந்துரை மையத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஜூனாகட்டில் வனவிலங்குகளுக்கான தேசிய பரிந்துரை மையத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்த நான்காவது கேள்வி, இந்தியாவில் எத்தனை ஆற்று டால்ஃபின்கள் இருப்பதாக முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட அறிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார்? 6327 ஆற்று டால்ஃபின்கள். 6327 ஆற்று டால்ஃபின்கள். அடுத்து ஐந்தாவது கேள்வி, சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற புக்கெட் துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற புக்கெட் துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? தாய்லாந்து. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக வன உயிரின தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக வன உயிரின தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் 3. மார்ச் 3. அடுத்து, தமிழ்நாட்டில் தமிழ் செம்மல் விருது 2023 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? தமிழ்நாட்டில் தமிழ் செம்மல் விருது 2023 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 38 பேர். 38 பேர். அடுத்து, 2022-23 ஆண்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 3வது இடத்தை. 3வது இடத்தை. அடுத்து, 2022-23 ஆண்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. அடுத்து 10வது கேள்வி, சென்னை மண்டல வானிலை மையத்தின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் யார்? சென்னை மண்டல வானிலை மையத்தின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் யார்? அமுதா. அமுதா. அடுத்து, இந்தியாவின் தூய்மை நகரமாக எந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டது? இந்தியாவின் தூய்மை நகரமாக எந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டது? இந்தூர். அடுத்து, இந்தியாவின் பரபரப்பான விமான நிலையம் எது? இந்தியாவின் பரபரப்பான விமான நிலையம் எது? டெல்லி விமான நிலையம். டெல்லி விமான நிலையம். வயது வந்தோரில் HIV பாதிப்பு அதிகமுள்ள மாநிலம் எது? வயது வந்தோரில் HIV பாதிப்பு அதிகமுள்ள மாநிலம் எது?
மிசோரம். அடுத்து, எந்த நாடு இலவச காலை உணவு திட்டத்தை சமீபத்தில் தொடங்கியது? இங்கிலாந்து. ஏற்கனவே கனடா தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. அதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் இலவச காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது இங்கிலாந்து நாட்டில் இந்த திட்டத்தை இங்கிலாந்து நாடு தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, தியாஸ் லை என்ற பெயரில் தன்னுடைய சுயசரிதையை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்து, இந்தியா டிஜிட்டல் பயனர் பொருளாதார தரவரிசையில் எத்தனையாவது இடம் பிடித்தது? இந்தியா டிஜிட்டல் பயனர் பொருளாதார தரவரிசையில் எத்தனையாவது இடம் பிடித்தது? 28வது. அடுத்து, 2025ஆம் ஆண்டு சிலி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இணை எது? இந்தியாவின் சௌத்ரி போலிப்பள்ளி, கொலம்பியாவின் நிக்கோலஸ் பாரியன் டோஸ். அடுத்து, 2025ஆம் ஆண்டு துபாய் ATP டென்னிஸ் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இணை எது? இந்தியாவின் யூகி பாம்ரி மற்றும் அலெக்ஸ் பேப்ரின். இவர் தான் இந்தியாவை சேர்ந்தவர். இவர் எந்த நாடுங்கிறது மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, 2025ஆம் ஆண்டுக்கான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? 2025ஆம் ஆண்டுக்கான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? விதர்பா. அமெரிக்காவில் ப்ளூ கோஸ்ட் விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் எப்போது தரையிறங்கியது? அமெரிக்காவின் ப்ளூ கோஸ்ட் விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் எப்போது தரையிறங்கியது? 2 மார்ச் 2025. அடுத்து, ஆதித்யா L1 சூட் என்ற பேலோட் சூரியன் ஒளிவெடிப்பு காட்சிப்படுத்தியது. அடுத்து, உத்தரகாண்டின் சமோலி மாவட்டத்தின் மனா கிராமத்தில் பனிச்சரிவு நடைபெற்றது. இந்திய வீரர் விராட் கோலி 300 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய வீரர் என்ற பெருமையை பெற்றார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட் இவங்கெல்லாம் 300 போட்டிகளில் விளையாடியுள்ளனர். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு நாள் போட்டி மற்றும் உலகளவில் 100 டெஸ்ட் போட்டி மட்டும்தான் விளையாண்டுருக்கிறாங்க. ஆனால் இதனுடன் சேர்த்து 100 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடிய ஒரே வீரர். அதாவது 300 ஒரு நாள் போட்டி, 100 டெஸ்ட் போட்டிகள், 100 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடிய ஒரே வீரர் என்ற மாபெரும் சாதனையை இந்தியாவின் விராட் கோலி அவர்கள் படைத்துள்ளார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 மார்ச் 2025 மற்றும் 3 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.